இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? தால்ச்சா அதுவும் வெஜ்ஜில். மட்டன் கொழுப்பு எலும்புலாம் சேர்த்தா தான் தால்ச்சா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. வெஜ்ஜில் கூட சூப்பராக வைக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு, அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, ரெண்டையுமே 2, 3 தண்ணியில் நல்லா அலசிட்டு 3வது தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரமே வெந்துடும். இப்போது குக்கரில் ஊற வச்ச பருப்பு 1½ கப்பு பருப்புக்கு 3 கப் அளவு தண்ணி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பழுத்த தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் வச்சிடலாம். தால்ச்சாக்கு ஒரு காய் சேர்த்தா கூட நிறையா வந்துடும். அதில் முக்கியமாக வாழைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கேரட்டு ஆப்ஷனல் தான். 2 வெங்காயம் இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்புள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருந்தால் கூட முருங்கைக்காய் சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா சாம்பார் மாதிரி போயிடும். கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. துவரம் பருப்பு மட்டும்தான் மசியும், கடலைப்பருப்பு அப்படியே தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வேக வச்சுருந்த பருப்பில் 3/4 பங்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு 1/4 பங்கு மட்டும் காய்கறி வேக வைக்க எடுத்திருக்கேன். அந்த 3/4 பங்கு பருப்பு இருக்குது பாருங்கள், அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தால்ச்சா கரெக்டாக வரும். சில பேருக்கு தண்ணி போல் இல்லைனா கெட்டியாக போயிடும். அதனால் சொல்கிறேன், காய்கறி வதக்கி தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி பருப்பு தண்ணியில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவில் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அதுலேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. இல்லைனா அங்கங்கே மசாலா நிற்கும். நீங்கள் சட்டியில் வேக வச்சா கொதி 15 நிமிஷம் தான். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குக்கரில் வச்சா விசில் விட வேணாம். அந்த விசில் வர டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காயெல்லாம் காணா போகாமல் இருக்கும். கடைசியாக வாழைக்காய், மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதி விட்டால் போதும். நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்க பாருங்கள், அதே அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிட்டியாக இல்லாமல் இருக்கும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பு கூட காய்கறியை ஒன்றா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்கம் தாளிப்புக்கு எண்ணெயோட பாதி அளவுக்கு நெய், அப்போ தான் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா முருகி வரணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை. இந்த எண்ணெய் நெய்லேயே வதக்க தான் வாசமாக மணமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அந்த பட்டை கிராம்பு தூள் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவுமே சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கருக விட்டுறாமல் நல்லா கலர் மாறி முருகி வந்ததுக்கப்புறம் தால்ச்சா கூட சேர்த்துடலாம். என்ன தான் ஒரு காய்கறி போட்டு வச்சாலும் தால்ச்சான்னு பேர் வச்சதுக்கு பதில் தங்கிடுச்சான்னு வச்சிடலாம். ஏன்னா நிறையா வந்துடும். தால்ச்சாக்கு 5 புளிப்பு சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் மாங்காய் புளிப்பாக இருந்ததுனால புளி சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சின்ன அளவு புளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு கடைசியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக தெரிஞ்சால் கொதிக்க வச்ச தண்ணி சேருங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். கடைசியாக ஒரு கைப்பிடி நிறையா மல்லி இலை சேர்த்து இறக்கிட்டா அவ்வளோதான். வெஜ்ஜில் கூட தால்ச்சா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.